தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அநேகர் செய்திகளை பார்க்குறீங்க, என்னோட தொடர்பு கொள்றீங்க, மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து தேவன் தன்னுடைய சத்தியத்தினால உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளும் தொடர்ந்து அந்த நிகழ்கால ரட்சிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி இருக்க வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள், அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள், புரிந்திருக்க வேண்டிய காரியங்கள், கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள், விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள், பரிசுத்தமாக வேண்டிய காரியங்கள், இவைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்துல பார்த்தோம், அங்கே ஆண்டவர் வாக்களிக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாக்களிக்கிறதையும், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர்கள் எப்படியாக அவருக்காக ஊழியம் செய்வார்கள் என்பதையும், அந்த வாக்கை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படியாக அவருக்காக ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் கூட ஒருமனப்பட்டவர்களாய் காத்திருக்கிறார்கள் என்றும் பார்த்தோம். அப்படி அவர்கள் காத்திருக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமானால், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அதன் பின்பு என்ன என்ன பாஷை என்று தொடர்ந்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு 8வது வசனம், அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது என்ன நடக்கிறது என்றால், அங்கு இருந்த அந்த அபிஷேகத்தை பெற்ற, அந்த ஆவியானவரை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாள்ல அந்த இடத்துல எருசலேமில் கூடியிருந்த அத்தனை ஜனங்களுக்கு விளங்கத்தக்கதாக அவர்களுடைய பாஷையில் அவர்கள் பேசினாங்க. இது அங்கிருந்த அனைவரும் விளங்கத்தக்கதாக அவங்களுடைய சொந்த பாஷையில இவங்க பேசினாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாள் என்று கொண்டாடுகிறோம், ஆவியானவர் வந்த நாள் என்று கொண்டாடுகிறோம், ஆவியானுடைய வருகையை குறித்து கதைக்கிறோம், பேசுகிறோம். அந்த ஆவியானவர் வரும்போது அவர் செய்கிற ஒழுக்கம், முறைகள், வேதத்தோடு ஒத்த காரியங்கள், இவைகளையும் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அங்க அவர் வரும்போது அங்க நின்றவங்களுக்கு விளங்கத்தக்கதாக அவர்களை கொண்டு பேசினாரு. இது நியாயம். என்னத்தை பேசினாரு? அவருடைய தேவனுடைய மகத்துவங்களை பேசினார். ஏன் பேசினாரு? தெய்வத்தை இவங்க அறிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்மாவுக்காக பேசினார். இங்க ஆவியானவர் வரைக்க இங்கப்பா நாங்க எங்களுடைய நாட்கள்ல, இந்த நாட்கள்ல ஆவியானவர் சொன்னா விழணும் ஒண்டா வச்சிருக்கிறாங்க. அதோட அந்நிய பாஷை பேசணும். என்ன பேசணும்? அவனுக்கும் விளங்காது, மற்றவனுக்கும் விளங்காது, பாஸ்டருக்கும் விளங்காது, ஒருத்தனுக்கும் விளங்காத ஒரு பாஷைய பேசணும். இப்படி ஒரு ஒழுக்கத்தை வச்சிருக்கிறாங்க. அந்நிய பாஷை என்றால் அந்நியர், மற்றவர்கள், பாச மொழி, அவர்களுடைய மொழி, மற்றவருடைய மொழி. அங்க அந்த பாச விளங்காதவன் இருக்கும்போது அந்த பாசையை நீ பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்க பவுல் அந்நிய பாஷை பேசும்போது அதை எப்படி பேசுறவங்கள முட்டாள், பைத்தியக்காரன்னு சொல்லுகிறாங்க. அப்ப வேதத்தின் ஒழுங்கு காரியங்களை ரட்சிக்கப்பட்ட நாங்க அறியணும், புரிஞ்சு கொள்ளணும். அதன்படி ஆவியானுடைய வரங்களை, காரியங்களை நாங்க செய்யணும், பயன்படுத்தணும். இங்க அவங்க பேசின பாஷை அங்கிருந்து அத்தனை பேருக்கும் அவங்களுடைய பாஷையில பேசினாங்க. அது அவங்களுக்கு விளங்கிச்சு, அவங்கள தெய்வத்துக்கு நேராக நடத்திச்சு, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு, மனம் திரும்புதல் நடந்தது. ஒருத்தரும் விழல. முதலாவது ஆவியானவர் வந்த இடம் ஒருவரும் விழல, இதுக்கு பின்பும் விழல.
வேதத்தை போய் பாருங்க, பின்னால விழல. அப்ப ஆவியானவர் வரும்போது அவர் வரங்களை தருகிறார், சந்தேகம் கிடையாது. சரியாய் வரத்தை பெற்றுக்கொண்டு சரியா நடக்கணும். மற்றவன் தூசிக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, தெய்வத்தை தூற்றுகிற மாதிரி நானும் நீங்களும் வாழக்கூடாது. வரத்தை வைத்துக்கொண்டு இதுக்கு வரம் தரல. அப்ப ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன அநேகர் நடிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசி ஏதோ ஒன்றை சொல்லி. அநேகர் ஏமாற்றுகிறார்கள். அநேகர் தங்களை பெரியவன் தான் அபிஷேகம் பெற்றான்னு காட்டுறான். அங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் விளங்காட்டி நீ பேசுகிறது ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லை, தெய்வத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை. தெய்வத்துடைய நாமம் மகிமைப்படுகிறது இல்ல, ஜனங்களும் ரட்சிக்கப்பட போறது இல்லை. இதை வழங்கி கொள்ளுங்க. இல்லை இனி நாங்க இப்படித்தான் பேசுவோம்டா பேசு, வேதத்துக்கு புறம்பான புரிஞ்சு கொள்ளுங்க. ஆவியானவர் தொடர்ந்தும் சத்தியத்துக்குள்ள வாழ்ந்து சத்தியத்தின்படி காரியங்களை செய்ய எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.